ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்காகவும் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொமான்டிக் சீரியலை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையில் ஒரு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எதிர்பாராத விதமாக மேரேஜ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரே காலேஜ்க்கு படிக்க வேற போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படிலாம் சமாளிக்கிறாங்கிறத இந்த கதையில் நம்ம பார்க்கலாம். இந்த ட்ராமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங் சீனில் நமக்கு பஞ்சாபில் இருக்க ஒரு வில்லேஜை காட்டுறாங்க. கோவிலுக்கு தினமும் போய் அந்த கடவுள்கிட்ட எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு வேண்டிக்கிறதெல்லாம் அந்த கடவுளையும் நம்ம இன்சல்ட் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக அந்த கடவுள் நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தான் நமக்கு மூளையை கொடுத்துருக்காரு. அப்படி இருக்க அவர் கொடுத்த அந்த டேலண்ட்டை நம்ம யூஸ் பண்ணாமல் எனக்கு இதை கூட அதை கூடன்னு அவரை தொந்தரவு பண்ணுறது, அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தானே. அதுவும் இல்லாமல் ஒருத்தவங்களோட எஃபர்ட்ஸ்னால தான் அவங்களோட தலையத்தை மாற்ற முடியும்னு நான் நம்புகிறேன், ப்ரேயர்ஸ்னால இல்லை. அப்புறம் இது வெறும் ஒரு சாதாரண யூனிவர்சிட்டி கிடையாது, என்னோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் ரியலாக மாற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி சொல்லிக்கிட்டே அந்த ஸ்டெப்ஸை தொட்டுக்கோங்கிற இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின் ஹீர். சில சமயம் என்னோட ட்ரீம்ஸை ரியலாக மாற்றுறதுக்காக தான் அந்த கடவுள் இப்படி ஒரு இடத்த கிரியேட் பண்ணியிருக்காருன்னு கூட எனக்கு தோணியிருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினை பார்க்குற அங்கே இருக்க பொண்ணுங்க, இந்த வில்லேஜ் பொண்ணுக்கு இங்கே என்ன வேலை, ஒருவேளை அவரோட அட்ரஸ் மறந்துட்டு இங்கே வந்துட்டா போல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் இப்போ ஒரு கார் ரொம்ப வேகமாக அந்த காலேஜ் கேம்பஸ்குள்ளே வருது. இப்போ அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு வருவான். சடனாக ஒரு பிரேக்கை போட்டு அவன் வண்டியை ஹீரோயின் மேலே அடிக்காமல் ஸ்டாப் பண்ணுறான். ஸோ இப்போ அந்த காரை விட்டு ஸ்டைலாக கீழே இறங்குற இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ நவாப். ஹே வில்லேஜ் கேர்ள், உனக்கு இந்த மாதிரி ஃபேன்சியாக ஒரு காரில் அடி பண்ணணும்னா அதுக்கு போய் வேற யாராச்சும் ஒரு வண்டியை பாரு. சாதாரண ஒரு பேப்பருக்காக யாராச்சும் அப்படி ரிஸ்க் எடுப்பாங்களாங்கிற மாதிரி கேட்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவன் சொன்னது எதுவுமே காதில் வாங்க அவன் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பா. நான் சொன்னதெல்லாம் அவன் மண்டையில் எரிச்சா இனி என் வழியில் குறுக்க வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லுவான். உனக்கு வேணா இது ஒரு சாதாரண பேப்பராக இருக்கலாம், ஆனால் இது என்னோட கனவு. இப்படி அவள் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அங்கே வந்து கிளம்புறான். இல்லை ஹீரோ, உன்னோட ஃபோக்கஸில் உன்னோட ட்ரீம் மேலே மட்டும்தான் இருக்கணும், இந்த மாதிரி யூஸ்லெஸ் பீப்புள் மேலே இல்லை. எனக்கு இந்த யூனிவர்சிட்டியில் எப்படியாச்சும் அட்மிஷன் கிடைச்சே ஆகணும். சார் ஒரு நிமிஷம், நான் இந்த சண்டிகர் பிரைம் யூனிவர்சிட்டியில் அட்மிஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல, அதுக்கு அவரும் சிபியூல அட்மிஷன்ங்கிறது ரொம்பவே கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சார் ஒரு நிமிஷம், நீங்க என்னோட மார்க் லிஸ்ட்டை பாருங்க. ஸ்கூல்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் ரொம்ப நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கேன் சார். சிபியூல அட்மிஷன் வாங்குறது என்னோட ட்ரீம் சார். ஏன்னா என்னோட ஃபேமிலியோட எல்லா கஷ்டமா போகணும்னா அதுக்கு நான் இங்க படிச்சு நல்ல வேலையில சேரணும். ஸோ ப்ளீஸ் நீங்க எனக்கு அட்மிஷன் கொடுங்கிற மாதிரி கேட்பா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீ கிளியர் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா, நீ ப்ரிப்பரேஷனுக்கு புக்கை வாங்கி நெக்ஸ்ட் வீக் வர எக்ஸாம் அட்டன் பண்ணு. நீ ஹார்ட் அவுட் பண்ணா கண்டிப்பா உன்னால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட்ஸ் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க அந்த கிரவுண்டுக்கு வரா. அவங்க ப்ளே பண்றதை பாக்குற நம்ம ஹீரோ நவாப் அவன் அந்த இடத்துல வச்சு இமேஜின் பண்ணி பாக்குறான். என்னோட லைஃப்ல எனக்கு ஒரே ஒரு கோல் தான், என்னன்னாலும் சரி இந்த சிபியூல அட்மிஷன் வாங்க தான் போறாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சொல்றதை காட்டுறாங்க. இப்போ அந்த பேட்ஸ்மேன் அடிக்கிற பால் அப்படியே பவுண்டரி நோக்கி பறந்து வர இப்போ நம்ம ஹீரோவும் ஜம்ப் பண்ணி அதை அப்படியே கேட்ச் படிக்கிறான். ஆனா நீங்க பாலை கேட்ச் படிக்கிற ஆர்வத்துல இந்த புக்கை கீழே போட்டீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் இப்போ புக்கை நம்ம ஹீரோக்கு எடுத்துறான். நான் புக்கை கீழே போட்டதுக்கு காரணம் பால் இல்லை, என்னோட ட்ரீம். அப்புறம் இந்த எஜுகேஷன்ங்கிறது ஏழைங்களுக்கானதை தவிர இந்த மாதிரி பணக்கார பசங்களுக்கு இல்லை. நீ ஒன்று பண்ணு, பேசாம இந்த புக்கை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோயினும் அதே மாதிரியான ஒரு புக்கை கடையில பாக்குறா. அதோட ரேட் 3500 போட்டிருக்க, நீங்க ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்பா. அதுக்கு அந்த கடைக்காரரும் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட, ஆனா நீங்க இந்த புக்கை யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க, நான் ஒரு ½ ஹவர்ல வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஸோ இப்போ டீனாங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றா. டீனோட அப்பா அந்த யூனிவர்சிட்டியில இருக்க கிரிக்கெட் கமிட்டியோட போர்டு மெம்பர்ஸ்ல ஒருத்தர். ஏன்னா நம்ம ஹீரோட ட்ரீமே எப்படியாச்சும் அந்த யூனிவர்சிட்டியோட கிரிக்கெட் டீம்ல ஜாயின் பண்ணி விளையாடணுங்கிறது தான். இப்போ அதுவுமே இந்த டீனாவால நடக்க போறதுங்கிறத நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாவே இருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட வீட்டை கட்டுறாங்க. இப்போ அவளோட அப்பா எழுந்ததுமே அவரோட மனைவி கிட்ட எனக்கு டீ கொண்டு வந்து கொடுங்கிற மாதிரி கேட்பாரு. இப்போ அவனுக்கு கால் வலி எப்படிப்பா இருக்குங்கிற மாதிரி அவரோட அம்மா கேட்க, அதுக்கு அவரும் வலி இருக்குதாமா செய்துன்னு சொல்லுவாரு. இப்போ அவரோட மனைவி டீ போட்டு கொண்டு வர அதை வாங்கி குடிச்சு பார்த்துட்டு அது நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த கொதிக்கிற டீயை அவங்க மேலேயே ஊத்திடுறாரு. இப்போ அவங்க வலியால துடிக்க, கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது, இன்னும் உனக்கு ஒரு படியா ஒரு டீ கூட போட தெரியல, போய் இன்னொன்னு போட்டு கொண்டு வான்னு சொல்லுவாரு. அட என்னோட வாக்கிங் ஸ்டிக் எங்க போச்சு, என் வாக்கிங் ஸ்டிக்கை பாத்தேங்கிற மாதிரி அவரோட மனைவி கிட்ட கேட்பாரு. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வாங்கின அதே கடைக்கு அதை கொண்டு போய் விற்க ட்ரை பண்ணுவா. உங்க அப்பா இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே வாங்கினாரு, அதுக்குள்ள என்னாச்சு, இதுல ஏதாச்சும் பிரச்சனையாங்கிற மாதிரி அந்த கடையாரும் கேட்பாரு. அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இதை விற்கணும்னு தோணுச்சு அவ்வளவுதான் நம்ம ஹீரோன்னு சொல்லுவா. ஒருவேளை அதை நேற்று நைட்டு நீங்க மறந்து எங்கேயாச்சும் வச்சிட்டீங்களாங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட அம்மாவும் கேட்க, உடனே அவரு அவங்களோட கையை பிடிச்சி முறுக்கி, உனக்கு எவ்வளவு திமிரடி, எம்எல்ஏ பழிப்படுறியா, உன்னோட பொண்ணு ஹீர் எங்க, உடனே அவளுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த ஹீர் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டா, எனக்கு இதை வித்தே ஆகணும், என்னது விற்கணுமா, அப்ப அவனோட அப்பாக்கு இது தேவைப்படாதாங்கிற மாதிரி அந்த கடைக்காரரும் கேட்க, அதுக்கு உங்களுக்கு விஷயமே தெரியாதான்னு, என்னோட அப்பா இறந்துட்டாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்ல, இப்ப அதை கேட்டு அந்த கடைக்காரரும் ஷாக் ஆகுறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப சொல்லுங்க இதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு கேட்க, அதுக்கு அந்த கடைக்காரரும் ஒரு 1500 கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாரு. நாங்க 3500 கொடுத்து அந்த வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுத்தோம், ஆனா ஒன்னும் மரத்துல காக்கல, நீ உன் பொண்ணு ஹீர்கிட்ட சொல்லிடு, ஏன்னா அவ தானே எப்பவும் சொல்வா அவளே இந்த ஃபேமிலியை பாத்துக்கிறேன்னு, என்னெல்லாம் திரும்ப உங்களுக்கு பணம் செலவு பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்களும் நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட சொல்லுவாங்க. நீங்க கோவப்படாதீங்க, ஹீரோல முடிஞ்ச எல்லாத்தையும் அவன் செஞ்சுட்டு தான் இருக்கா, எனக்கான மெடிசன்ஸ் அப்புறம் பிரீத்தியோட ஸ்கூல் ஃபீஸ் எல்லாத்தையும் அவன் தான் கட்டுறாங்கிற மாதிரி அவங்க இப்ப சொல்ல, இப்படி வெட்டியா பேசுறதை விட்டுட்டு முதல்ல உன் பொண்ணு கால் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்லுவாரு. 2500 மேல 1 ரூபா கூட தர முடியாதுங்கிற மாதிரி அந்த கடைக்காரரும் இப்ப சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த
வாக்கிங் ஸ்டிக் அவர்கிட்ட வித்துருவா. இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா அவளுக்கு கால் பண்ணி உன்னோட அப்பாவோட வாக்கிங் ஸ்டிக்ஸ் நீ பாத்தியாங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் பாக்கலமா, அவர் நேத்து பாரு குடிக்க போனார்ல, அங்கேயே அதை மறந்து வச்சிருந்திருப்பாரு. போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வச்சாருன்னு அவருக்கே ஞாபகம் வரும். சரிம்மா நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்றா. உன்னோட அப்பா உயிரோட இருக்கும்போதே இறந்துட்டாருன்னு போய் சொல்றேங்கிற மாதிரி அந்த கடைக்காரரும் அவளை பார்த்து கேட்க, அவர் பேருக்கு தான் எனக்கு அப்பா, ஒரு அப்பாக்கான எந்த கடமையோ இதனால் வரைக்கும் அவர் எனக்கு செஞ்சதே இல்லை. ஸோ அதனால அவர் எனக்கு பண்ண வேண்டிய எல்லாத்தையும் நானே எனக்கு அப்பாவா இருந்து பண்ணிக்கிறேன். நமக்குள்ள ஆல்ரெடி டீல் முடிஞ்சு போயிடுச்சு. போய் சொன்னதுக்கு வேணா 500 ரூபா கழிச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லுவா. இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வரா. ஹீர் நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு அவளோட அப்பாவை கிட்ட கேட்பாரு. அதுக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினா அவர்கிட்ட சொல்லுவா. என்னோட வாக்கிங் ஸ்டிக்கை நீ பாத்தியாங்கிற மாதிரி அவர் கேட்க, எனக்கு தெரியாது நான் பார்க்கலங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவ கொண்டு வந்து அந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுப்பா. உன்னோட அப்பாவுக்கு பிரசாதம் இல்லையாங்கிற மாதிரி அவர் கேட்க, இப்போ அவளுமே அதை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பா. அப்போ அவர் நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி இழுத்து, என்கிட்டே போய் சொல்றியா, இந்த பேக்ல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இதுல ஒன்றும் இல்லைன்னு நம்ம ஹீரோன்னு சொல்லுவா. இப்போ உடனே ஒரு கோவத்தில் அந்த பேக் அவகிட்ட இருந்து பிடுங்க ட்ரை பண்ணுவாரு. அஜித் நீ என்ன பண்ற, முதல்ல அந்த பேக்கை விடுங்கிற மாதிரி அவரோட தம்பியும் இப்போ அவர்கிட்ட சொல்லுவாரு. ஆனா ஹீரோனோட அப்பா அந்த பேக்கை அவகிட்ட இருந்து பிடுங்கி அதுல இருக்க அந்த புக்கை வெளியே எடுக்கிறாரு. எல்லாரும் பாருங்க 3500 ரூபா கொடுத்து இந்த வீணா போன புக்கை வாங்கியிருக்காங்கிற மாதிரி அவர் சொல்ல, ஸோ இப்போ அங்க இருக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோயின் ஏதோ பெருசா தப்பு பண்ண மாதிரி அவளை திட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோனோட சித்தி, நம்ம வீட்லயே ஒரு 3D வச்சிருக்கோம், பேசாம லாக்கர் சபையை மாத்திடலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோயினுக்கும் இப்போ பயங்கரமா கோவம் வருது. ஸோ அவ அப்பா ஒழிச்சு வச்சிருந்த ஒரு சரக்கு பாட்டில் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு அவ இப்போ நேரம் அவளோட வீட்டு மாடிக்கு போறா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் இப்போ அப்படியே கீழே போடுறா. அப்ப காலில் அடிபட்டு நடக்கவே முடியாத இருக்க அவளோட அப்பா ஓடி வந்து அந்த பாட்டில கீழே விழாம கரெக்டா கேட்ச் பிடிக்கிறாரு. அஜித்தனோட கால் நல்லா தானே இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட சித்தப்பாவும் சொல்ல, அவரோட காலுக்குலாம் எதுவும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்காரு. அப்புறம் ஏன் அவர் இப்படி கோவப்படுறாரு தெரியுமா? ஏன்னா அவரோட அந்த வாக்கிங் ஸ்டிக் அவரால் வித்து கொடுக்க முடியலையே தான். அது அவருக்கு முன்னாடியே நான் வித்து எனக்குன்னு புக்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஆமா நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி நான் பண்ணது தப்பு தான், ஆனா நான் என்னோட ஃபியூச்சருக்காக தான் அதை பண்ணேன். அப்புறம் சித்தி நீங்க சொன்ன மாதிரி லாக்கரோட சாவியை மாத்திருங்க, ஏன்னா இந்த ஆளை நம்ம நம்ப முடியாது, என்னடி விட்டா ஓவரா பேசிட்டே போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு வந்து அவரோட புக்கை எடுத்து அப்படியே நெருப்புல போட்டுறாரு. ஸோ இப்போ ஹீரோ ஓடி வந்து அந்த புக்கை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்குள்ள அது முழுசா எரிஞ்சு போயிடும். பாத்தியா நீ அடிக்கடி சொல்லுவல்ல உன்னோட கனவுன்னு, அது இப்போ எப்படி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சுன்னு. இன்னொரு வாட்டி நீ இதே மாதிரி ஏதாச்சும் பண்ணனேன் அப்புறம் உன்னை தொலைச்சிருவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. என்கிட்ட இருக்க இந்த 3 ஏஸ் மாதிரி தான் என்னோட பசங்களும். என்னோட ஃபர்ஸ்ட் கார்டு என்னோட மூத்த பையன் சன்னி, அப்புறம் ரெண்டாவது என்னோட நடு பையன் ஜிம்மி, இதே துடிப்பு, அப்புறம் இந்த லாஸ்ட் கார்டு தான் என்னோட ஃபேவரட் நவாப், என்னோட கடைசி பையன். என்னோட நவாப் ஒரு ஆல்ரவுண்டர், அவனால முடியாததுன்னு எதுவுமே இல்லை. இந்த 3 கார்ட்ஸையும் எப்பவும் நான் என் கண்ட்ரோல்லே வச்சுப்பேங்கிற மாதிரி அவங்க சொல்ல, எல்லா அம்மாவும் தம் பசங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க குலாப். ஆனா உண்மை என்னன்னா நம்ம கால் பண்ணா கூட பசங்க பிக் பண்ண மாட்டாங்க. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, ஒரு ரியாலிட்டி செக் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, ஸோ இப்போ அவங்க ஃபோன் எடுத்து இன்னும் 15 மினிட்ஸ்ல என்ன வந்து கிளப் ஹவுஸ்ல பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவங்க 3 பசங்களுக்கும் மெசேஜ் போடுறாங்க. ஸோ இப்போ அந்த மெசேஜை பார்த்துமே நம்ம ஹீரோ சாரி சார் நான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் வெயிட் நீ என்ன பண்ற, எப்படி வேணாலும் போக முடியும், இது உன்னோட ட்ரீம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அதுக்கு டீனா ட்ரீம்ஸ் ஒன்றும் பேரண்ட்ஸை விட இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லுவான். இப்போ அதே நேரத்தில் அவங்களும் அந்த ஃபோனில் இருக்க டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் யாரும் வரல பாத்தியா, இதான் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியும் இப்போ சொல்ல, இப்போ சரியா அந்த டைமர்ல 15 மினிட்ஸ் ஆனதும் நான் வந்துட்டு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து நிற்கிறான். என்னோட ஹீரோ எப்பவும் நீ தான் நவாப், எப்பவும் போல ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க, அப்போ அங்கே நம்ம ஹீரோட மற்ற 2 பிரதர்ஸுமே வந்துடுறாங்க. ரியாலிட்டி செக் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நாளைக்கு அவனோட ரிசல்ட்ஸ் வந்துடும்ல, ஒருவேளை நீ பாஸ் ஆகிடனா உன்னோட அப்பா உன்னை சிபியூல ஜாயின் பண்ண அலோவ் பண்ண மாட்டாரு, அதுக்கப்புறம் அந்த கிரிக்கெட் டீம்ல நீ ப்ளே பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்ல, டார்லிங் நீங்க இதை பத்திலாம் நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, நான் இந்த டைம் நல்ல மார்க்ஸ் தான் வாங்குவாங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லுவான். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்க, அப்ப அங்க வர அவளோட அம்மா, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கமா, பாரு உன் கையில எப்படி நெருப்பட்டு இருக்குன்னு, உன் அப்பாவோட கோவத்தை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமேங்கிற மாதிரி சொல்ல, ஆனா உனக்கு இந்த நம்ம அடிபட்டிருக்குன்னு சொல்லி அந்த மருந்து அவளோட அம்மாக்கு போட விடுவா. நான் அதை வெறும் ஒரு புக்கா நினைக்கலமா, நம்ம இங்க இருந்து வெளியே போறதுக்கான ஒரு டிக்கெட், அது நான் படிச்சாதான் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் உன்னையும் பிரீத்தியும் இந்த நரக்கத்துல இருந்து நான் வெளியே கூட்டு போயிடுவேன். நான் எந்த மாதிரியான ஒரு அம்மான்னு தெரியல, என்னோட பிள்ளைக்கு எந்த ஒரு ஹெல்ப் என்னால பண்ண முடியலையேன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண, நீங்க தான் இந்த வேர்ல்ட்லயே பெஸ்ட் அம்மா, எனக்கு மட்டும் சிபியூல அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாமே சரியாயிடும், அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசுள்ள பொண்ணு தேடி கண்டிப்பா ஒரு ஏஞ்சல் வருவாங்கிற மாதிரி அவங்க சொல்ல, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லம்மா, நீங்களும் தான் அந்த ஆள் கிட்ட தினமும் திட்டம் அடியும் வாங்கிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்க உங்க லைஃப்ல கடவுள் ஏஞ்சல் அனுப்பி வச்சாரா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, அவர் அனுப்பியிருக்காரு, கடவுள் எனக்காக அனுப்புன அந்த ஏஞ்சல் என் பொண்ணு நீ தான், நீ பார்க்க தானே போற, உனக்குன்னு வர அந்த ஏஞ்சல் உன்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றி வைக்க தான் போறான். இப்போ நம்ம ஹீரோட அம்மா அவனுக்கு கால் பண்ணி நானும் அவனோட அப்பாவும் காலேஜுக்கு வந்துட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோட மார்க் லிஸ்ட் அவங்க கிட்ட கொண்டு வந்து காட்ட, எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் ஃபெயில் ஆயிருக்கிறத பார்க்குற நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். நவாப் நல்ல மார்க்ஸ் வாங்குவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, அப்புறம் எதுக்காக நம்ம இங்க வந்து இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி நம்ம ஹீரோட அப்பாவும் சொல்ல, இப்போ அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவன் எக்ஸாம்ல பாஸ் ஆன மாதிரி ஒரு டூப்ளிகேட் மார்க் ஷீட்டை ரெடி பண்றாங்க. அப்போ அந்த லைப்ரரியில் இருக்க புக்கை வாங்கிட்டு போறதுக்காக நம்ம ஹீரோனோட கசின் அங்கே வராங்க. ஆக்சுவலாக அந்த புக் நம்ம ஹீரோவோடது தான், அவன் ஒரு குட்டி பையன் அந்த புக்கை கொடுத்துருப்பான்ல, அந்த பையன் அதை கொண்டு வந்து லைப்ரரியில் கொடுத்துருப்பான். ஸோ இப்போ அந்த புக்கை ஒரு வழியாக நம்ம ஹீரோனோட கையில் வந்து சேர்ந்துருது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அந்த புக் எடுத்துட்டு வரும்போது ஹீரோ மேலே அடிச்சிடறா. அப்போ அவனோட அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட் கீழே விழுந்துருது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாத நம்ம ஹீரோ அந்த டூப்ளிகேட் மார்க் ஷீட்டை எடுத்துக்கிட்டு அவனோட பேரண்ட்ஸை பார்க்க போகிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ பேரண்ட்ஸ் கிட்ட அவன் ரெடி பண்ண அந்த போலியான மார்க் ஷீட்
ரொமான்டிக்ஸை கொண்டு வந்து காட்டுறான். நான் தான் சொன்னேன்ல, என் பையன் தான் எப்பவும் பெஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம ஹீரோட அம்மாவும் சொல்ல, நான் உன்னை பற்றி நினைச்சிருந்தது தப்புன்னு எனக்கு நீ ப்ரூவ் பண்ணிட்டேனாவா, பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட அப்பாவும் அவங்ககிட்ட சொல்லுவார். இப்போ நம்ம ஹீரோவும் அவனோட காலேஜை சுற்றி காட்டுறதுக்காக அவனோட அம்மா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே வர நம்ம ஹீரோ அவன் அப்பா கிட்ட, அவர் உங்க கூட தானே வந்திருக்காரு, அவரோட மார்க் ஷீட்டை என்னால் மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்கிட்ட அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட்டை கொடுப்பா. ஸோ இப்போ அதை பார்த்ததுமே அவருக்கு செம்மையாக்கம் வருது. ஸோ நம்ம ஹீரோ அவர் எல்லாரும் முன்னாடியே அரைஞ்சிருவாரு. நீ உன்னோட படிப்பு விஷயத்தில் போய் தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி ஃபேக் மார்க் ஷீட் ரெடி பண்ணுற அளவுக்கு போயிட்டல பாரு, எல்லா சப்ஜெக்ட்லையும் உன் பிள்ளை எப்படி ஃபெயில் ஆயிருக்கானு, இவன் ஒரு லூசர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, ஆமா நான் லூசர் தான், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான் உங்க மண்டி நான் ஒரு லூசராக நிற்கிறேன், என் மண்டையில் படிப்பே இல்லை, ஏன்னா எனக்கு கிரிக்கெட் மட்டும் தான் வரும், நான் இந்தியன் டீமில் விளையாடணும், அதுதான் என்னோட ட்ரீம்ங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோட அப்பா கோவத்தில் அவனோட கிரிக்கெட் பேட்டை தூக்கி ரோட்டில் வீசுறாரு. ஸோ இப்போ அதை பார்க்குற நம்ம ஹீரோ இதை பற்றி யோசிக்காம ரோட்டில் குதிச்சு அந்த டிராஃபிக் நடுவில் ஓடுவான். அவன் இப்படி பண்ணுறது அந்த வழியாக போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் பார்க்குறா. ஒரு வழியாக இப்போ நம்ம ஹீரோ அங்கே போய் அவனோட அந்த பேட்டை எடுத்துடுறான். அவனோட அப்பா எல்லாரும் முன்னாடியும் அவனை ஒரு லூசர்னு சொல்லி அவனை இன்சல்ட் பண்ணதை நினைச்சு அந்த பேட்டையே பார்த்துட்டு இருப்பான். அப்போ அங்கே வர ஒரு வேன் அவன் மேலே அடிக்க போக இப்போ நம்ம ஹீரோயின் தான் குறுக்க ஓடி போய் அவனை காப்பாத்துறா. உனக்கு என்ன பைத்தியமா, ஒரு பேட்டுக்காக போய் உன் உயிரை விட போறியாங்கிற மாதிரி அவ கேட்க, உனக்கு வேணா இது ஒரு சாதாரண பேட்டா இருக்கலாம், ஆனா இது எனக்கு லைஃப் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மொத்த எபிசோட்லயும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்னதான் மீட் பண்ணியிருந்தாலும் ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த சீரியலோட அடுத்த எபிசோட பார்க்க யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்களோ அவங்களாம் ஒரு லைக் போடுங்க. சீக்கிரமா இன்னொரு சூப்பரான வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன்.